ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு 2, 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு தக்காளி, 5 பல்லு பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து, தேவையான அளவு தண்ணி சேர்த்து, ஒரு 2, 3 விசில் விட்டு எடுத்துக்கிறேன். கரண்டியை வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. ஒரு வாணலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து, ஒரு 5, 6 பல்லு பூண்டை நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு வரமிளகாய் மட்டும்தான். 2 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ஏற்கனவே வேக வச்ச பருப்பை இதோட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததும் கொஞ்சமாக புளியை கரைச்சி இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இதில் தேவையான அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.